மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்கும்? நேர்களே, ராசியில் குரு, 10ல் சனி. சார் ஜன்மகுரு வந்துடுச்சு சார், எல்லோரும் பயமுறுத்தி விட்டாங்க. ஜன்மகுருவில் பதவி போயிடும், பிரச்சனை உருவாகும், மன கஷ்டம் இருக்கும். எப்படி சார் இருக்கும் பாருங்க. ஜன்மகுரு வந்தால் பயப்படாதீர்கள். ஏனென்றால் மிதுன ராசிக்கு குரு பகவான் 7க்கும் 10க்கு உடைய கிரகம். 7ஆம் பாவத்துக்கு அதிபதியும் 10ஆம் பாவத்துக்கு அதிபதி ராசியில் வரும் பொழுது தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும். சுய முயற்சியால் லாபத்தை பார்ப்பீர்கள். சுய முயற்சியால் லாபத்தை 10ஆம் ஆதி ராசியில் வரும் பொழுது எந்த ராசி இருந்தாலும் அவர்கள் சுய முயற்சியால், அப்பா அம்மா காசை கொடுக்கல, அப்பா அம்மாவே அழுதுகினே வாழ்க்கையை நாசம் பண்ணுற பல பேர் இருக்காங்க. எங்கள் அப்பா எனக்கு இதை போட்டு கொடுக்கல, ஃபேக்ட்ரி போட்டு கொடுக்கல, பணத்தை கொடுக்கல, நான் வெளிநாட்டுக்கு போயிடல, இந்த மாதிரி அழுகுறங்க விட்டுடுங்க. ஆனால் நான் சம்பாதிப்பேன், நான் தைரியமாக என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். 10ஆம் ஆதி ராசியில் வரும் பொழுது உங்களுக்கு தைரியம் ஏற்படுத்தும், பண வசதி வரும், கடன்கள் ஸ்லோவாக குறையும். 10ல் சனி இருக்கும்போது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரே காலத்தில் நடக்காது சில காரியம், 4 வாட்டி போக வேண்டியது இருக்கும். அதனால் ரொம்ப சிந்தனை பண்ணாதீர்கள். ஆனால் 2ஆம் பாவத்தில் நீச்ச செவ்வாய். நம்ம வாயை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், நம்ம நாக்கை அடக்கி பேச வேண்டும், கோபம் செய்யக்கூடாது. நம்ம முன்னே கடன்காரனாக இருக்கோம், பிரச்சனையில் இருக்கோம், நம்ம கோபம் பண்ணலாமா? கோபம் பண்ணக்கூடாது, சந்தோஷமாக பேச வேண்டும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு. ஸ்லோவாக நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் 4 வாட்டி கொஞ்சம் நடக்க வேண்டியதாக இருக்கும்ப்பா. அப்பொழுது உங்களுடைய கான்ட்ராக்ட் சக்ஸஸ் ஆகும், அதில் லாபத்தை பார்ப்பீர்கள். ஃபேக்ட்ரி ஓனர் எல்லோருக்கும் சொல்கிறேன், ரொம்ப அதிகமாக மிஷினை வாங்காதீங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மிஷினை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி வேலை பண்ணுங்கள். 10ல் சனி இருக்கும்போது புது மிஷின் வாங்குறது கொஞ்சம் அவாய்டு பண்ணணும். அப்பொழுது உங்கள் ஃபேக்ட்ரி நல்லா நடக்கும். தென்மேற்கே க்ளீனாக வைக்கணும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஆண் பெண்ணாக இருந்தால் வேலையில் அதிகமாக நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். பாஸ் ஒரே வேலையே 4 தடவை செய்ய சொல்வார், அல்லது 4 தடவை அதில் குறைய சொல்வார். கேட்கணும், கோபம் செய்யக்கூடாது. நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, உங்கள் ஒரு வேலை ஒரு டேக்கில் முடியாது. என்ன சார் இந்த மிஸ்டேக், அந்த மிஸ்டேக், துணியை மாற்றுங்க, அது இப்படின்னு சொல்லி மிஸ்டேக் எல்லாமே கொஞ்சம் இருக்கும். அரசியலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக கடுமையாக படிக்கணும், நல்லா ரிசல்ட் வரும். வீட்டில் இருக்கிற ஆண் பெண் தாத்தா அண்ணன் எல்லோருக்கும் சொல்கிறேன், கொஞ்சம் காலைல வாக் பண்ணுங்கள், ஹெல்த்தை கவனிங்க, நல்லா இருப்பீங்க. தைரியமாக இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜன்மகுரு வந்தால் நம்ம செத்து போடுவோம் அப்படின்னு அந்த பயத்தெல்லாம் விட்டுடுங்க. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் இருக்குது. என்ன பண்ணலாம்? பரிகாரம் பாருங்க. பரிகாரமாக தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். 2வது ஆஞ்சநேயரை கும்பிட வேண்டும். 3வது சனிக்கிழமை அரச மரத்து கீழே தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.